மாறினா ஆண்டி கோலத்துல இப்படி மன்னன் ஆனா சட்டம் போட்டு மக்களை கட்டுப்படுத்த முடியும். ஆனா அவங்க மனசை மாற்ற முடியாது. மகானா மாறினாதான் மக்கள் மனசை மாத்தி அவங்கள நல்வழிப்படுத்த முடியும்னு சித்தார்த்தர் நாட்டை விட்டு காட்டுக்கே போயிட்டாரு. அருமையான மனைவி, அழகான மகன், பாசமுள்ள தந்தையை பிரிந்து துறவரம் பூண்ட தூயவர் இவர். இவங்களையெல்லாம் விட்டு பிரிஞ்சு வர இவருக்கு எப்படி மனசு வந்துச்சு? அப்படி கேளு, அவங்களெல்லாம் தவிக்க விட்டு வந்தவர் தானே இவரு. அப்படி இல்லப்பா. 2 நாட்டு மக்கள் நதிநீர் பிரச்சனைக்காக சண்டையிட்டு சாவதை தடுப்பதற்காக தன்னொரு குடும்பம் தவிப்பது பெருசில்லன்னு நாடு விட்டு காடேகியவர் இவர். இப்ப நம்ம மாநிலத்துக்கும் அண்டை மாநிலத்துக்கும் நதிநீரை பங்கிட்டு கொள்றதுல தகராறு இருக்குல்ல, அதே மாதிரி அந்த காலத்துல ரோகிணி நதி நீரை பங்கிட்டு கொள்றதுல பிரச்சனை இருந்துச்சு. சாக்கியர் சங்கத்தில் இது பற்றி விவாதிக்கப்பட்டது. கோலியர்கள் மேல் போர் தொடுத்து உரிமையை நிலைநாட்ட வேண்டும் என்று சேனாதிபதி முன்மொழிந்தார். போர் கூடாது, பேசியே சமரசம் காணணும்னு அரசகுமாரரான சித்தார்த்தர் மறுப்பு தெரிவிச்சாரு. ஆனா போர் செய்தே தீர வேண்டும் என்று பெரும்பான்மை